ஹாய் எல்லாருக்கும். நான் தர்ஷினி. வெல்கம் டு தர்ஷினிஸ் காஸ்மோஸ். இப்போ வந்து நம்ம போன வீடியோவில் வந்து நம்ம வந்து கான்ட்ராக்ட்னா என்ன, அக்ரிமெண்ட்னா என்ன, என்ஃபோர்ஸபிள் பை லானா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்னென்ன பார்க்கலாம். உங்களுக்கு இதெல்லாம் புரியணும்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் 2 வீடியோஸ் இருக்குது. அது ரெண்டுமே வாட்ச் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா இது கொஞ்சம் டீட்டெயிலாக புரியும். இப்போ வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கான்ட்ராக்டில் வந்து அக்கார்டிங் டு வேலிடிட்டி valid contract அப்படிங்கிறது என்னன்னா an agreement which is enforceable by law is said to be valid contract when all the essential of a valid contract that are laid down in section 10. இந்த பார்த்துக்கோங்க, வேலிட் கான்ட்ராக்டோட இது என்னன்னா செக்ஷன் 10 ஆஃப் தி ஆக்ட் ஆர் ஃபுல்ஃபில்ட் அண்ட் அக்ரிமெண்ட் பிகம்ஸ் அ கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உங்களுக்கு புரியணும்னா உங்களுக்கு நான் சிம்பிளாக, ஏன்னா வீடியோஸ் கொஞ்சம் லென்த்தாக போகுது, அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டாபிக்ஸ் வேறு இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப எலாபரேட்டாக போனோம்னா உங்களுக்கு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து 20 minutes கிட்ட வந்துடும். ஸோ நான் சொல்கிறேன், உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வச்சு கொஞ்சம் ஈஸியாக சொல்கிற மாதிரி நான் சொல்கிறேன். வேலிட் கான்ட்ராக்டோட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? A offers to sell his horse to B for 5,000. B agrees to buy it for the price. என்ன சொல்றாங்கன்னா, A வந்து Bக்கு வந்து ஹார்ஸ் செல் பண்றதா ஒரு ஐடியா வச்சிருக்காங்க. B வந்து அதை அக்செப்ட் பண்றாங்க அதே பிரைஸ்க்கு. எந்த பிரைஸும் அதாவது எந்த பிரைஸும் அதிகமும் ஆக்காம கம்மியும் ஆக்காம அவங்க வந்து அவங்க சொல்ற பிரைஸ்க்கே வந்து ஹார்ஸை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட். இதுதான் வந்து வேலிட் கான்ட்ராக்ட். செகண்ட் வந்து வாய்டு கான்ட்ராக்ட். வாய்டு கான்ட்ராக்டோட செக்ஷன் வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் J. செக்ஷன் 2 சப்செக்ஷன் J. இதுதான் வந்து வாய்டு கான்ட்ராக்ட். டிஃபைன்ஸ் திஸ் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் which is to be enforceable by law becomes void when it ceases to be enforceable. Act may be valid at the time when it was made, but later it may become void. Act with an aligned friend becomes void alien. Different becomes alien enemy. Friend becomes alien enemy, sorryங்க. Act with an alien friend becomes void alien. அதாவது இப்போ ஒரு ஏலியன் ஃப்ரெண்டே உங்களுக்கு இருக்காங்கன்னு வைங்க, அதான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க தெரியுங்களா? எதிரியா இருந்தாலும் ஃப்ரெண்டா இருந்தாலும் எதிரி தான் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அதாவது நான் உங்களுக்கு நான் படிக்கும்போது எப்படி புரிஞ்சுக்கிட்டனோ அந்த மாதிரி சொல்லித்தரேன். எதிரியா இருந்தாலும் ஃப்ரெண்டா இருந்தாலும் எதிரி தான். அதாவது உங்களுக்கு ஏலியன் வந்து ஒரு கெட்ட ஏலியனா இருந்தாலும் அந்த ஏலியன் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஏலியன் தானே, அவங்க தப்பான ஏலியன் தான். ஸோ அவங்க வந்து தப்பானவங்க தான். அது வந்து வாய்டு கான்ட்ராக்டா கருதப்படும். அதுதான் வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து டிஸ்டிங்ஷன் பிட்வீன் வந்து இல்லீகல் கான்ட்ராக்ட் அண்ட் வாய்டு கான்ட்ராக்ட். இதுல வந்து இல்லீகல் கான்ட்ராக்ட்னா என்ன, வாய்டு கான்ட்ராக்ட்னா என்ன அப்படிங்கிறது வரும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லி காமிக்கிறேன். illegal contract is a void contract that every void contract may be illegal contract. அதாவது void contract ஒரு கான்ட்ராக்டை வந்து அவங்க வந்து தடை செய்யறாங்க அப்படின்னாலே வந்து அது இல்லீகல் கான்ட்ராக்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள், an agreement with a minor is void but not illegal. அதாவது ஒரு அக்ரிமெண்ட் வந்து ஒரு நம்மளை விட 18 வயசு கீழே இருக்கிறவங்க வந்து மைனர்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க அப்படின்னா அது வந்து வாய்டு கான்ட்ராக்ட். தெரியாம போடுறதுனால அது வந்து வாய்டு கான்ட்ராக்டா மட்டும்தான் ஆகுமே தவிர இல்லீகல் கான்ட்ராக்டா அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுதான் வந்து இல்லீகல் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் வந்து void contract does not affect an collateral contract but in the case of an illegal contract the contract depending on them are also void. For example, என்ன கொடுத்திருக்காங்க, A obtain a loan for rupees 10,000 from B for dealing with the prohibited goods. B knows the purpose for which loan obtained. The agreement between A and B is collateral to main agreement. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏவும் பியும் ஏ வந்து ஒரு லோன் போடுறாங்க. அந்த லோன் வந்து 10,000 போடுறாங்க ஃப்ரம் பி கிட்ட இருந்து வாங்குறதுக்காக போடுறாங்க. ஃபார் டீலிங் வித் தி ப்ரொஹிபிட்டட் குட்ஸ். அதாவது கெட்டு போனது இல்லை, தப்பான குட்ஸ். இந்த குட்ஸ் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏதாவது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஆல்கஹாலிக் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது வந்து என்னன்னா பி வந்து அந்த லோனை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து கொலேட்ரலாக போயிடும். அந்த கான்ட்ராக்ட் வந்து கொலேட்ரலாக போயிடும். இதுதான் வந்து வாய்டு கான்ட்ராக்ட். இது வந்து ஒரு தப்பான கான்ட்ராக்ட்டுங்க. ஸோ தட் இஸ் மீன் பை வாய்டு கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் வந்து அக்கார்டிங் டு ஃபார்மேஷன். ஃபர்ஸ்ட் வந்து வேலிடிட்டி பார்த்து இப்போ ஃபார்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, அக்கார்டிங் டு ஃபார்மேஷன் த மோட் ஃபார்மேஷன் கான்ட்ராக்ட். இதில் வந்து 3 கான்ட்ராக்ட் இருக்குது, எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட், இம்ப்ளைட் கான்ட்ராக்ட், குவாசி கான்ட்ராக்ட். வி ஷால் நோ டிஸ்கஸ் தெம் பிரீஃப்லி. இது வந்து நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். இப்போ வந்து எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்டை வந்து எக்ஸாம்பிள் மூலியமாக நான் சொல்கிறேன். ஏ ரைட்ஸ் டு பி I am prepared to sell my horse for rupees 10,000. B accepts A's offer by a telegram. This contract will be called express. ஒரு கான்ட்ராக்டை வந்து நம்ம பண்றதுக்கு முன்னாடி ஒருத்தங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்றோம். அது எது மூலியமா வேணாலும் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். நீங்க லெட்டர் மூலியமா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், அப்புறம் மெசேஜஸ் மூலியமா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இதுல வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், டெலிகிராம் மூலியமா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அதுதான் வந்து எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் வந்து இம்ப்ளைட் கான்ட்ராக்ட். இம்ப்ளைட் கான்ட்ராக்டோட செக்ஷன் வந்து செக்ஷன் 9.
இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். when A takes a cup of milk in a hotel, there is an implied contract. அதாவது என்ன சொல்றாங்க, an implied contract is one of the which the proposal or acceptance is made otherwise than the words section 9, where the proposal or acceptance of any promise is made otherwise than in the words the proposal is known as implied contract. Implied contracts are in refer from the circumstance of the case and conduct of the parties. அதாவது இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், நம்ம அங்கே வந்து என்ன ஜிஎஸ்டியோட போடுவாங்க, எல்லாமே போடுவாங்க. போடும்போது அந்த கப் ஆஃப் மில்க் வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இங்கே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் வந்து இம்ப்ளைட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து குவாசி கான்ட்ராக்ட். A quasi contract is one which created by law. In the quasi contract, there is no intention on either side to make a contract. Generally, it contains rights and obligations arise by an agreement between contracting parties. But in the quasi contract, rights and obligations arise not by an agreement but by the operations of the law. Example பார்க்கலாம். Where certain letters are delivered to a wrong addresses, the addresses is under an obligation to return them. இப்போ வந்து உங்களுக்கு நீங்களே ஒரு ஆர்டர் பண்ணுறீங்க, இல்லை வந்து வேற ஒருத்தவங்க உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க ஆர்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆர்டர் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு மாற்றி அட்ரஸ் டெலிவரி பண்ணிடுறாங்க. அது நம்மளே வச்சுக்குவோமா? கண்டிப்பாக மாட்டோம். நீ இது என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அப்படி வச்சுக்கிறவங்களும் இருக்காங்க, அவங்களுக்காக நான் சொல்லலை. அது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது தான் வந்து நம்ம குவாசி கான்ட்ராக்ட். எந்த இன்டென்ஷனும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு பார்சலோ இல்லை நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனோ மற்றவங்களுக்கு வந்து தான் வந்து நம்மளோடதுன்னு சொல்லி எடுத்துக்க முடியாது. அதுதான் வந்து குவாசி கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அக்கார்டிங் டு பெர்ஃபார்மன்ஸ், யூனிலேட்ரல் பைலேட்ரல் அப்படின்னு 2 பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஏ டேக்ஸ் அ பப்ளிக் ஆட்டோ டு கோ மவுண்ட் ரோடு. ஏ வந்து என்ன பண்ணுறாங்க, பப்ளிக் ஆட்டோ ஒன்று எடுத்துகிட்டு போகிறாங்க மவுண்ட் ரோடுக்கு. ஏ கான்ட்ராக்ட் கம்ஸ் இன் டு எக்ஸிஸ்டன் ஆஸ் சூன் அஸ் ஏ வாஸ் ட்ராப்டு இன் தி மவுண்ட் ரோடு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஏ வந்து பப்ளிக் ஆட்டோ ஒன்று மவுண்ட் ரோடுக்கு புக் பண்ணி போகிறாங்க. அந்த கான்ட்ராக்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து அந்த ஆட்டோவில் ஏறும் போது ஸ்டார்ட் ஆகுது. அவங்க நல்லபடியாக போய் அவங்கள ட்ராப் பண்ணும் போது அந்த கான்ட்ராக்ட் வந்து முடியுது. இதுதான் வந்து யூனிலேட்ரல் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பை தட் டைம் ஆட்டோ மேன் ஹாஸ் ஃபுல்ஃபில் ஹிஸ் ஆப்ளிகேஷன், ஒன்லி ஏ ஹாஸ் டு ஃபுல்ஃபில் ஹிஸ் ஆப்ளிகேஷன் பேயிங் தி ஆட்டோ ஃபேர் டு தி ஆட்டோ மேன். அதாவது நம்ம நல்லபடியாக அவங்களோட ஆப்ளிகேஷன் என்ன, இவங்களை போய் நல்லபடியாக இறக்கி விடணும் அப்படிங்கிறது. அவங்க இறக்கி விட்ட உடனே இவங்களோட ஆப்ளிகேஷன் என்ன, இவங்க நல்லபடியாக காசு தரணும் நமக்கு அப்படிங்கிறது. ஏவோட ஆப்ளிகேஷன் நமக்கு காசு வேணும், பியோட ஆப்ளிகேஷன் வந்து நம்ம போய் நல்லபடியாக இறங்கணும். இவங்க ரெண்டு பேர்த்தோடமே வந்து காமனான ஒரு யூனிலேட்டரல் கான்ட்ராக்ட். இவங்க இறக்கி விட்றாங்க, இவங்க வந்து காசு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பைலேட்ரல் கான்ட்ராக்ட். Bilateral contract example பார்க்கலாம். A promised to stitch a blouse and B promised to pay 30 rupees. Here A promises to stitch the blouse and B promises to pay. Thus each party is both promiser and a promisee. எப்பவுமே வந்து இதில் 2 விஷயம் ப்ராமிஸில் வந்து என்ன பண்ண பார்க்குறோம்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று ப்ராமிசர், இன்னொன்று ப்ராமிசி. ப்ராமிஸை வந்து பண்ணுறவங்க தான் வந்து ப்ராமிசர், ப்ராமிஸை வந்து அக்செப்ட் பண்ணுறவங்க தான் வந்து ப்ராமிசி. இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஏ வந்து ப்ளவுஸ் வந்து தைக்கிறாங்க பிக்கு. பி வந்து 30 rupees நான் பே பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேருமே, ஒருத்தர் வந்து தைச்சு கொடுக்குறவங்க வந்து ப்ராமிசர், தைக்கிறவங்க பே பண்ணி வாங்குறவங்க வந்து ப்ராமிசி. இவங்க 2 பேர்த்தோட கான்ட்ராக்டுமே வந்து சமமாக இருக்கிறனால, நீ எனக்கு பண்ணு நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு இருக்கிறனால இது வந்து பைலேட்ரல் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அக்கார்டிங் டு எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட். ஏ அக்ரீஸ் டு ரிப்பேர் பீஸ் கார் ஃபார் ₹500. ஏ வந்து பியோட காரை வந்து 500க்கு ரிப்பேர் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. when A repairs car and B pays the service charge, the contract is said to be executed. சேம் அதே மாதிரி தான் இது வந்து ஏ வந்து ரிப்பேர் பண்ணுறாங்க பிக்கு, பி வந்து பே பண்ணுறாங்க. 2 பேருமே ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் பே பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா இது வந்து எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட். அதாவது ஒரு கான்ட்ராக்ட் இப்போ வந்து ஒரு நம்ம விஷயம் பண்ணி இது எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சாச்சுன்னா அது வந்து எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட். இதில் வந்து if A has repaired the car but B has not yet paid the charge, the contract is executed as the A and B executory as B. என்னன்னா இப்போ முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் தான். அவங்க வந்து கார் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டாங்க, கொடுத்ததுக்கப்புறமா இவங்க வந்து பே பண்ண மறுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதர் கான்ட்ராக்ட் பார்க்கலாம். அதர் கான்ட்ராக்ட், வேசரிங் கான்ட்ராக்ட், கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு 2 கான்ட்ராக்ட் தான் வந்து அதர் கான்ட்ராக்டில் இருக்குது. இதில் வந்து என்னன்னா செக்ஷன் வந்து 30, வேசரிங் கான்ட்ராக்ட் வந்து செக்ஷன் வந்து 30. இதில் வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சும்மா சில எக்ஸாம்பிள் எசென்ஷியலான எலமெண்ட்ஸ் பார்க்கலாம். ப்ராமிஸ் டு பே மணி ஆர் மணிஸ் ஒர்த் இஸ் மேட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் அன் அன்சர்டன் ஈவெண்ட்ஸ்.
ஈச் பார்ட்டி ஆஃப் தி ஷுட் ஸ்டாண்ட் வின் ஆர் லாஸ். அதாவது எப்பவுமே வந்து இதில் வந்து ஒன்று அக்செப்ட் பண்ணுறாங்க இல்லைனா அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை சொல்கிறது தான் வந்து வேஜரிங் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட். ஒரு இல்லீகல் கான்ட்ராக்ட் வாய்டு கான்ட்ராக்ட் தான் வந்து வேஜரிங் கான்ட்ராக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட். எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஏ கான்ட்ராக்ட் டு பே 10,000 இஃப் பீஸ் ஹவுஸ் இஸ் பர்ன்ட். என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட்னா ஒரு கண்டிஷன் போடுறது. அதுலேயே இருக்குது கண்டிஜென்ட் கண்டிஷன் போடுறது. என்னன்னா ஏ வந்து சொல்கிறாங்க இப்போ நான் வந்து உனக்கு 10,000 நான் பே பண்ணுறேன். இப்போ வந்து உன்னோட பி கிட்ட வந்து உன்னோட பியோட ஹவுஸ் வந்து எரிஞ்சு போச்சுன்னா நான் உனக்கு 10,000 நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஏ அக்ரிஸ் டு செல் அ சர்டன் பீஸ் ஆஃப் லேண்ட் டு பி இன் கேஸ் ஹீ சக்சீட் இன் ஹிஸ். அதான் சேம் அதே தான். இப்போ வந்து ஏ வந்து அவங்களோட கண்டிஷன் வைக்கிறாங்க. நீ வந்து இதில் சக்சீட் ஆகிட்ட அப்படின்னா நான் உனக்கு வந்து பே பண்ணுறேன். பே பண்ணுற மீன்ஸ் லேண்டை வந்து உனக்கு நான் தரேன். பீஸ் ஆஃப் லேண்ட் வந்து உனக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா வேஜரிங் கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட் சேம் லைக் தட். நீங்கள் உங்களுக்கு எப்படி புரியுதோ நீங்கள் அந்த மாதிரி டிஃபைன் பண்ணி எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து எசென்ஷியல் ஆஃப் அண்ட் வேலிட் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ், இன்டென்ஷன் டு கிரியேட் கான்ட்ராக்ட், லீகல் ரிலேஷன்ஷிப், கெப்பாசிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட். கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட் வந்து நம்ம தனியாக ஒரு யூனிட்டே படிப்போம். அப்புறம் வந்து ஜென்யூன் அண்ட் ஃப்ரீ கன்சென்ட், இதுவும் நம்ம கெப்பாசிட்டி கான்ட்ராக்ட்ல வர ஒரு இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லாஃபுல் ஆப்ஜெக்டிவ், லா கன்சிடரேஷன், இதுவும் நம்ம படிப்போம். சர்டன் அண்ட் பாசிபிலிட்டி, லீகல் ஃபார்மாலிட்டிஸ். இதில் வந்து ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். ஒருத்தவங்க வந்து ஆஃபர் பண்ணுறதை அதை அக்செப்ட் பண்ணி அவங்க ஒரு கான்ட்ராக்ட் மேட் பண்ணுறதா வந்து ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டி டு கான்ட்ராக்ட். சிம்பிளாக சொல்கிறோம்னா எந்தெந்த கெப்பாசிட்டியில் இருக்கிறவங்க நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்டை வந்து பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். செக்ஷன் 10 ஆஃப் தி ஆக்ட் அக்ரிமெண்ட் பிகம்ஸ் அ கான்ட்ராக்ட். இது வந்து செக்ஷன் 10ல வருது. கெப்பாசிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து செக்ஷன் 10ல வருது. தி ஃபாலோயிங் பர்சன்ஸ் ஆர் டிக்ளேர்ட் தி இன்காம்பிடென்ட். இன்காம்பிடென்ட்னா இவங்கெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படின்னு அர்த்தம். யார் யார்? மைனர்ஸ், பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட், பர்சன் டிஸ்குவாலிஃபைட் எனி லா டு விச் தே ஆர் சப்ஜெக்ட். minors, person of unsound mind, person disqualified any law to which they are subject அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து genuine and free consent அப்படின்னா என்னன்னா another essential element of valid contract, free consent on an agreement must have been made up by free consent of the parties. Consent is said to be free when it is not caused by any of the following. அதாவது ஒரு கன்சென்ட் வந்து ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்காம இருந்தா மட்டும்தான் அப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. coherence, undue influence, misrepresentation, fraudulent activities, mistake, இந்த மாதிரி இல்லாதது. இதெல்லாம் என்னங்கிறது டீட்டெயில்டா நம்ம நெக்ஸ்ட் யூனிட்ல படிப்போம். இது வந்து உங்களுக்கு சின்னதா நீங்க டெஃபினிஷன் அவங்க கேட்டாங்கன்னா நீங்க எழுதணும். அது வந்து இதுல கேட்க மாட்டாங்க. கெப்பாசிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் அதுல தான் கேட்பாங்க. ஸோ ஐ திங்க் ஸோ இதோட இந்த யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்க. இதுல வந்து மோஸ்ட் ஆஃப் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் யூனிட் வந்து கெப்பாசிட்டி ஆஃப் கான்ட்ராக்ட் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அடுத்தடுத்து வரும். நீங்கள் நான் எடுக்கிறது உங்களுக்கு புரியுது இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இது மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் நான் நிறைய போஸ்ட் பண்ணணும், இல்லை ஏதாவது உங்களுக்கு செகண்ட் இயரில் தேர்ட் செமஸ்டரில் உங்களுக்கு ஏதாவது சாரி தெரியல எதாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு நான் தாராளமாக ரிப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் உடனே வரும். உங்களால் உங்கள் டவுட்டும் எதாக இருந்தாலுமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.